அன்பரசி விஸ்வா கூட பேசிட்டு ரொம்ப டென்ஷனா தான் வர்றாங்க. என்ன அன்பரசி ஒரே டல்லா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க சுபா. அதுக்கு மஞ்சு சொல்றாங்க, ஏன் நீ வேற கஸ்தூரி ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லையாமா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க, அதனாலதான் அவ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அதனாலதான் போய் எங்க அண்ணன் கூட ரெஸ்ட் ரூம்ல போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க அன்பரசி. ஆனா அன்பரசிக்கு சிரிப்பே வரல. அவங்களுக்கு ஒரே யோசனை, என்னாச்சு தெரியலையே, அப்பா வேற போன் எடுக்க மாட்டேங்குது, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க அன்பரசி. அதுக்கப்புறம் நம்ம பத்மா, மூர்த்தி, வசந்த் இவங்க 3 பேர்த்த காமிக்கிறாங்க. டே வசந்த், என்னடாச்சு, கௌசல்யா எங்க போனா, என்ன 2 பேரும் என்கிட்ட மறைக்கிறீங்க, முதல்ல சொல்லுங்க. ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க இருங்க, நான் என்னன்னு சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி பத்மா சொல்றாங்க. அட சொல்லு என்ன. அது ஒண்ணு இல்லைங்க, நேத்து சாயந்தரம் வசந்துக்கும் கௌசல்யாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. மனஸ்தாபம்? அப்படி என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மூர்த்தி கேட்டோன்னே, அப்பா இருங்கப்பா நானே சொல்றேன் அப்படின்னு அப்படி ஒரு பிளாஷ்பேக்க இவரா ஒரு கற்பனை பண்ண பிளாஷ்பேக்க பிளே பண்றாரு. அப்படி பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னா, கௌசல்யா வந்து தனி கொடுத்தம் போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா நீங்க கல்யாணம் ஆகி முடிச்சு வந்தோடனே தனி கொடுத்தரம் போயிடலான்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் தனி கொடுத்தனமே போகல. நான் என்ன உட்காந்துக்கிட்டு உங்க அம்மாவுக்கு ஊழியம் பண்ணவும் உங்க அம்மாவுக்கு எடுபடியா இருக்கிறது தான் என் வேலையா? எனக்கெல்லாம் முடியாது, நீங்க தனி கொடுத்தனம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா பத்தி தப்பா பேசணும்னே பலாருன்னு கண்ணத்தை அரைஞ்சிடுறாராமா வசந்த். இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன், அம்மா முதல்ல மாதிரி உன்னை திட்டிட்டு இருக்காங்களா கௌசல்யா, அப்புறம் எதுக்கு நீ தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்ற அப்படின்னு வசந்த் கேக்குறாரு. உடனே கௌசல்யா, இங்க பாருங்க, நீங்க தனி கொடுத்தனம் போனா என்ன கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிக்க முடியாது, நீங்களும் நானும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கௌசல்யா போயிடுறாங்களாமா. இது எல்லாத்தையும் சொல்றாரு வசந்த். ஆனா வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல மூர்த்திக்கு. சத்தியமூர்த்தி சொல்றாரு, இது என்னமோ எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே, கௌசல்யா இப்படி சொல்ல மாட்டேன், இப்படிப்பட்ட ஆளும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஏங்க அப்பளே என்னடான்னா அந்த அன்பரசியை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னன்னாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, இவன் உங்க பையங்க, இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்களா? என்னமோ போங்க, நீங்க என்னங்க வர வர நம்ம குடும்பத்துக்கு எதிராவே இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வசந்த் ஏற்கனவே சொன்னா, போய் நான் கூட்டிட்டு வர்றேன் மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னா, நான் தான் அவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு இவ்வளவு திமிர் இருக்காதா அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல பத்மா. சரி நானே கௌசல்யாக்கு போன் பண்றேன். அப்பா நான் கௌசல்யாக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா, விடுங்கப்பா கல்யாணம் முடியட்டும், நானே அவளை பேசி கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு வசந்த் சொல்றாங்க. பத்மா கிட்ட மூச்சு சொல்றாரு, என்ன பத்மா இது, கல்யாணத்துல அந்த கௌசல்யா எங்கேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? இங்க பாருங்க, என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாடா வசந்த் அப்படின்னு வசந்த கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பத்மா. மூர்த்திக்கும் பயங்கர யோசனை தான், கௌசல்யாவும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ஆனா வசந்தும் இது மாதிரி பொய் சொல்ற பையன் கிடையாது, வேற என்னமோ இடையில நடந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததே சுவாமிஜியை காமிக்கிறாங்க. சுவாமிஜி வந்து மணவரைக்கு வர்றாரு. அப்ப அவரோட சிஷ்யர் இருக்காருல்ல, அவரு கேக்குறாரு, சுவாமிஜி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நிச்சயதார்த்தத்தை அப்பவே நீங்க சொன்னீங்கல்ல, அன்பரசியோட பிளட் ரிலேஷனுக்கு ஏதாச்சும் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு குருஜி சொல்றாரு, என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நடந்தது எல்லாமே நடந்தது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்கிறது எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணணும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி ஒரு பக்கம் வர்றாங்க, பத்மா ஒரு பக்கம் வர்றாங்க, மரவடையில வந்து நிக்கிறாங்க பத்மா. அப்பயே பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறாங்க, பத்மாவும் மூர்த்தியும் 2 பேரும் வந்துட்டு இருக்கப்போ ஒரு போன் கால் வருது. யாருன்னா அனன்யா தான். அனன்யா தான் இந்த குட்டை கலப்புறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா, அதுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பாட்டியும் சிவகாமியும் சொன்னாங்க, நீ ஏதாச்சும் இடையில வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி கடைசியில் நம்ம போட்ட பிளானை பூரா தோக்கடிச்சிட மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்காம இவங்களும் பத்மாவுக்கு கால் பண்ணி, ஏன் ஆண்டி அப்பா ஏதாச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்லையேம்மா, ஏன் கேட்குற? இல்லை அப்பாவும் சரி கஸ்தூரி ஆண்டியும் சரி அவங்க 2 பேருமே நேற்று சாயந்தரத்துலேருந்தே ஆளை காணோம், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியலையா ஆண்டி, அதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாவும், ஆண்டி இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி வேற யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொளுத்தி போட்டுட்டோம், இனி நீ பத்மா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி அனன்யாவும் விட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பத்மா. அப்ப சுவாமிஜி கிட்ட பத்மா கேக்குறாங்க, சுவாமிஜி இன்னும் பொண்ணோட அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே காணா, எப்படி கல்யாணத்தை நடத்துறது அப்படிங்கும் போது, இங்க பாருங்க கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகும், அவங்க உரிய நேரத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அந்த டைம்ல கரெக்டா வர்றாங்க மங்கா, சிவகாமி, அனன்யா 3 பேர் வர்றாங்க. இப்ப பாட்டி கிட்ட கேக்குறாங்க, அத்தா என்னது இவரையும் கஸ்தூரி அக்கா 2 பேத்தையுமே காணாம எங்க போயிட்டாங்க? இங்க பாரு, பக்கத்துலதான் போயிருக்காங்க, வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும். அதுக்கப்புறம் அப்படி பத்மா பக்கத்துல போய் நிக்கிறாங்க சிவகாமி கிட்ட பத்மா கேக்குறாங்க, என்ன சிவகாமி இது, மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தப்போ பொண்ணோட அப்பா எங்கன்னு சொல்லி சந்திரசேகர் சாரை பத்தி கேட்டோம், அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா பொண்ணோட அப்பா அம்மா 2 பேத்துமே காணோம் அப்படிங்க. கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் சிவகாமி இந்த குரூப் 3 பேரும் போயிடுறாங்க. போனோடனே பத்மா நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா நிறுத்த முடியல. இந்த சிவகாமி, மங்கா, அனன்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா இவங்களை நம்பினதே வேஸ்ட் போல இருக்கு, சொதப்பிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே வசந்த் மாப்பிள்ளை கூப்பிட போனாரு பாத்தீங்களா, அவரு ரூமுக்குள்ள வர்றாங்க. சூர்யா, விஸ்வா 2 பேரும் அங்க அந்த ரூம்ல இருக்காங்க. தலை சீவிட்டு இருக்காரு விஸ்வா. அப்ப சூர்யா சொல்றாரு, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோ, நல்லா சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கோ, ஏன்னா உன்னோட இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னே விஸ்வா சொல்றாரு. ஆமா, நீ பெரிய கல்யாணம் பண்ணி 5 பிள்ளைகளை பத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்க பாரு, நீ பெருசா பேச வந்துட்ட, சரிடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஸ்வா. வசந்த் வந்த உடனே ஆக்சுவலா இவரை கூட்டிட்டு போகிறதுக்காக வரல, கொளுத்து போடுறதுக்காக வந்திருக்காரு. வசந்த் சொல்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படி திரு முழிக்கிறாரு சூர்யாவும். என்னடா சொல்லுடா அப்படிங்கிறாரு விஸ்வா. இல்லடா, நேத்து நைட்ல இருந்து அங்கிளையும் ஆன்டியையும் காணோம்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் அன்பரசி சொன்னாலா, அம்மா வேற பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சரிடா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க, வீடியோ கால் பண்றாங்க அன்பரசிக்கு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு அன்பரசியும் சொல்றாங்க. என்னமோ அன்பரசிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுற மாதிரி கால் பண்ணிட்டு, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா நீ பேச சொல்லிடு, அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க என்ன சார் ராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. விஸ்வா சொல்றாங்க, நீ மட்டும் என்ன ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு வசந்த். என்னமோ பெரியவனாட்ட என்னமோ பேசுற மாதிரி கால் பண்ணா கடைசியில இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க சத்தியமூர்த்தி வர்றாரு. சத்தியமூர்த்தி வர்றத பார்த்தோன்னே விஸ்வா சொல்றாரு, சரி அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. டே போன குடுறா, என் மருமகிட்ட நான் பேசுறேன். என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மாமா சும்மா தான் பேசிட்டு இருக்கோமாமா. சரி 2 பேரும் மனவரைக்கு வந்துருங்க. சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துறாரு விஸ்வா கிட்ட. சரி அன்பரசி உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாட காமிக்கிறாரு. என்ன சார் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. அட ஏங்க நீங்க வேற, அவன் முன்னாடி போறானாமா, நீங்க பின்னாடி வருவீங்களாமா, அதைத்தான் ஜாடையில காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே அன்பரசியும் போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வர்றாங்க. அன்பரசி உன்னை சீக்கிரம் வர சொல்லி பாட்டி சொன்னாங்க, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா நான் வந்துறேன், நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெறப்படுறாங்க. இருந்தாலும் அன்பரசிக்கு இன்னும் சந்திரசேகர் கஸ்தூரி வரலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே வரவேற்பு நடக்கிற இடத்துல மங்கா, சிவகாமி, அனன்யா 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அனன்யா செம்ம கடுப்புல இருக்காங்க. என்னம்மா இது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, விஸ்வா வந்துருவாரு போல இருக்கு, என்னம்மா பண்றது, அந்த கஸ்தூரி போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஒன்னும் ஒதுமே வரலையே, என்னமா பண்றது, கொஞ்சம் சும்மா இரானன்யா, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாத மாதிரி கதை பண்ணிட்டு இருக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சும்மா குழப்பிட்டு இருக்காது அனன்யா அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் எப்படி சந்திரசேகர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. ஒரு கெஸ்ட் வந்தவங்க, அவரு இந்த வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க வேற இம்சை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. மனவரையில நின்றுட்டு இருந்த பாட்டி கீழே இறங்கி சந்திரசேகருக்கு கால் பண்றாங்க. ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. உடனே சுவாமிஜி என்ன பண்றாருன்னா, ஜானகிமா கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் வேற வழியாம சாமிஜி கூப்பிடுறாங்கன்னு மனவரையில நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஸ்வா வர்றாரு. எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டுக்கடா விஸ்வா அப்படின்னு சொல்லி பத்மாவும் சொல்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு உட்காடுறாங்க. ஆனா விஸ்வாக்கும் ஒரு நெருடலாவே இருக்கு. என்னடா இது, அங்குளும் ஆன்டி நேற்று ஈவினிங்ல இருந்து காணோம்னு சொல்றாங்க, எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அவரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்ததே நம்ம சிவகாமியை காமிக்கிறாங்க. என்ன சிவகாமி உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே சொல்லாம ஒரு பாட்டுல மௌனமா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அம்மா கொஞ்ச நேரம் இரு, அங்க கல்யாணம் இதுல என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவகாமியும் போறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா அனன்யாவும் வாழு மாதிரி போறாங்க. சிவகாமியும் மனவரைக்கு போறாங்க.
அப்ப பாட்டி சொல்றாங்க, அன்பரசி ரெடியா இருப்பா, போய் கூட்டிட்டு வந்துரு சிவகாமி அப்படின்னு சொல்றாங்க. சரியத்த, நான் அன்பரசி எல்லாம் கூட்டிட்டு வர்றது இருக்கட்டும், அவரும் கஸ்தூரி அக்காவும் நேத்து ஈவினிங்ல இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல, காணோம். அத முதல்ல சொல்லுங்க. இங்க பாரு, அவங்க எல்லாம் வந்துருவாங்க, நீ முதல்ல போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, ஆமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள என்ன விரட்டிக்கிட்டு இருங்க. என்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்துல பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.